Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சிக்கன் மீட் பால் வித் ரைஸ் நூடுல்ஸ் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா கேரட், வெங்காயம், பூண்டு, அப்புறம் கேபேஜ், உப்பு, மிளகு இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் அப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே அரைக்கணும். ஸோ மீட் பால் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறலாம். அதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மீட் பால்ஸுக்கு தேவையான உப்பை கரெக்டாக சேர்த்துடணும். இது கூட அதே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 10 பல்லு பூண்டு அதை வந்து தோலி உடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், கேபேஜ் இது ரெண்டையும் வந்து துருகுன மாதிரி எடுத்துகிட்டு வரணும். அதாவது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. தேங்காய் எப்படி வந்து அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சிக்கன் பேஸ்ட் கூட இதை ஆட் பண்ணிடலாம். இப்போது அரைச்சி எடுத்து வச்ச சிக்கன் அப்புறம் இந்த காய்கறி அரைச்சோம் இல்லையா, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். ஸோ எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கையால் கூட பிசைஞ்சுக்கிறலாம். இப்போது சிக்கன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை வந்து லெமன் சைஸில் உருட்டி எடுத்துக்கிறலாம். எல்லாம் ஒரே உருண்டைகளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி 3 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வேண்டானா நீங்கள் வந்து ரீஃபைன் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இதில் 10 பூண்டை வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்து 1 செகண்ட் இதை நம்ம வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறலாம். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக வேண்டாம், ஜஸ்ட் வதங்கினா போதும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போயே சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்கன் ஸ்டாக் அப்படின்னா வெஜிடபிள் ஸ்டாக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இது நல்லா கொதிக்கணும். சூப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக கூட உப்பு மிளகு போட்டு சாப்பிட்டுக்கிறலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் உருட்டி எடுத்து வச்சுருக்க சிக்கன் மீட் பால்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணி 10 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் இதை வேக வச்சு எடுக்கணும். ஸோ அப்போ தான் சிக்கனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்ம சூப்பில் இறங்கி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து மேலெல்லாம் அந்த பால்ஸ் எல்லாம் வருது பாருங்கள். இந்த மாதிரி வெந்து வரணும். இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ரைஸ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் செய்கிற ரெகுலர் இடியாப்ப மாவு தான். அது வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லா கொதித்த தண்ணி சேர்த்துக்கிறலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை நம்ம இடியாப்ப மாவுக்கு எந்த மாதிரி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறலாம். ஸோ இது நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். கலந்து விட்டு நம்ம கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து மாவை ரெடி பண்ணிக்கிறலாம்.
மாவு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக செய்கிற இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம். முறுக்கு உரலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அச்சு இருக்கும், 3 புள்ளி வச்சது. இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெகுலராக செய்கிற அந்த இடியாப்ப அச்சு இருக்குது இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கிறலாம். இது நான் வந்து ஹோம்மேடாக செஞ்சு கிட்ஸுக்காக நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். நம்ம அடிக்கடி வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் கேட்குற குழந்தைங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ரைஸ் ஃப்ளோர் வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா ஸோ ஹெல்த்தியும் கூட நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து வேகமாக ஜீரணம் ஆகும். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா பீஹுன்னு சொல்லிட்டு கடையில் வந்து இதே ரைஸ் வச்சு செஞ்ச ஒரு நூடுல்ஸ் கிடைக்கும். அது யூஸ் பண்ணி கூட இந்த சூப்பு செய்யலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி இடியாப்ப மாவுலேயே நூடுல்ஸ் செஞ்சு கிட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இந்த மாதிரி பீச்சி நம்ம வந்து ஸ்டீமில் வச்சு எடுத்துடலாம். நம்ம இடியாப்பம் எந்த அளவுக்கு நேரம் வைக்கிறோமோ அதே நேரம் வச்சா போதும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துலேயே நமக்கு இது ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அடுத்த பேட்ச் இங்கே வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், சிக்கன் மீட் பால்ஸ் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. இந்த டைம் நம்ம அவிச்சு வச்சுருந்த இந்த நூடுல்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த சூப்பில் சேர்த்துடலாம். சூப்பில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த சூப்போட டேஸ்ட் எல்லாம் அந்த நூடுல்ஸ் உள்ளே போகணும். இப்போ இந்த டைம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச இந்த சூப்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்காக வேண்டி நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து தண்ணிலேயோ அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம்லேயோ கலந்து இதில் சேர்த்துக்கிறலாம். ஸோ உங்களுக்கு ரிச்சான டேஸ்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமில் கலந்து சேர்த்துக்கிறங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து தண்ணியிலேயே கலந்து ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கட்டி இல்லாமல் இங்கே கார்ன்ஃப்ளவரை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி திருப்பி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். ஒரு நிமிஷம் வந்து கரண்டியை வந்து சூப்லேருந்து எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடியில் போய் கார்ன்ஃப்ளவர் பிடிச்சிக்கிறோம். இந்த சிக்கன் மீட்பால் சூப் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பட் வந்து நூடுல்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காது. பட் நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.